வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய எங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த அருமையான தேவனுடைய சிருஷ்டிப்பை பாருங்கள். ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது. அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளி ஆகும், கடுவெளி புஷ்பத்தை போல செழிக்கும் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரனை, சகோதரியை, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் இது போல செழிப்பாக, வயல்வெளியாக, ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாய்க்காலாக மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதா? வறண்ட நிலமாய், ஒரு வனாந்திரமாய் காணப்படுகிறதா? வனாந்திரத்தின் சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறாயா? அந்த வனாந்திரத்தில் உன்னை கர்த்தர் நடத்துவார். 136ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், நம்மை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. வனாந்திரமான உன்னுடைய வாழ்க்கை, வறண்ட நிலம் போல காணப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் இது போல ஒரு பசுமையாக, செழிப்பாக, வயல்வெளியாக மாற்ற இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆகையினாலே சோர்ந்து போகாதே. இன்றைக்கும் கர்த்தர் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார். அன்றைக்கு வனாந்திரத்திலே ஒரு வழியை உண்டாக்கினவர். ஏசாயா 43:18-19 படி வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் உன்னுடைய வனாந்திரத்தில் ஒரு பாதையை உண்டாக்குவார். அந்த பாதை இப்படிப்பட்ட ஒரு பசுமையும் செழிப்பும் நிறைந்த ஒரு பாதையாய் காணப்படுகிறது. கண்களை ஏறெடுத்து தேவன் உனக்கு ஒரு செழிப்பின், வயல்வெளியின் மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். வனாந்திரத்தை கண்டு சோர்ந்து போகாதே. கடைசி வரைக்கும் இந்த வறண்ட நிலம்தான், வறட்சியின் சூழ்நிலைதானோ என்று நீ கலங்காதே. உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு செழிப்பை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். பூமியிலிருந்து ஒரு புல் முளைக்கும், ஒரு செழிப்பு தோன்றும். அது என்றென்றைக்கும் ஓங்கி வளர்கிற விருட்சமாய் இருக்கும். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வயல்வெளியாக மாறுவீர்கள். பசுமையும் செழிப்புமாய் கர்த்தர் உங்களை வைத்தருளுவார். இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வனாந்திரம் நிச்சயமாகவே மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். ஏமன்.